தெரியாத சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேன், ஐயோ இந்த வாழ்க்கையே பிடிக்கல. எதுக்கேத்தாலும் என்ன வரும்? செத்து போனா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. ஆனா இயேசுநாதர் அப்படி சொல்ல, பிதாவின் சித்தம் நிறைவேறுகிற வரலும் அவர் மரணத்தை விரும்பல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் அதில் பிரியப்படுகிறவன் என்ன செய்ய. அப்போ நான் செத்துருவேன்ற வார்த்தை யார் வாயில என்ன செய்யக்கூடாது? சில பேர் சொல்ல, ஏதாவது பேசினா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, உடனே அவங்க மனசுல என்ன வரும்? செத்து தொலைறம்ப, நீ போறதுக்குள்ள ஏதாவது என்ன செய்யறான்? லேலோய் அப்படி செத்தனா பரலோகத்துக்கு போக மாட்டோம், எங்க போயிடுவோம்? ஆனா இயேசுநாதர் பாருங்க, அவர் குறித்த நாளிலே தன் ஜீவனை பிதாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து. லேலோயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவுடைய சித்தம் நமக்கென்று ஒரு நாட்களை குறித்து வைத்திருப்பார். ராமின் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. லேலோயா. நம்முடைய காலம்லாம் யாருடைய கரத்தில் இருக்கிறதா? பிதாவுடைய கரத்தில் இருக்கிறா. அந்த நாள் வரும்பொழுது நம் ஜீவன் தேவனிடத்துல போகும். ராமின் சொல்லுங்களேன். நம் ஆவி, வசனம் சொல்லுது, மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த இடத்துக்கே திரும்ப போகுமா. நம் ஆத்துமா அவருடைய சமூகத்துல இன்றைக்கு பாருங்க நித்தியமாய், போன வாரம் சொன்னார் பாருங்க, பாவம் செய்கிற அவருடைய ஆத்துமா செத்து போயிடுமா. அல்லேலூயா.